இன்னைக்கு சிம்பிள் விருந்து மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு லஞ்சுக்கு ஃப்ரெண்ட் ஃபேமிலி வராங்க. நான் லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், லஞ்ச் சாப்பிட்டு நாங்களாம் எங்கெல்லாம் போனோன்னு பார்ப்போம். முன்னாடி வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா நம்ம கொஞ்சம் என்ன யோசிப்போம்னா, அவங்கெல்லாம் சாப்பிடாதான் ட்ரை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் என்னம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நீ புதுசெல்லாம் ட்ரை பண்ணாத, உனக்கு எப்போ என்ன நல்லா வருதோ அதையே செஞ்சிருமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு நமக்கு பழக்கப்பட்டதையே செஞ்சிடுறோம். நான் எப்பவும் போல் சிக்கன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, தால்சா, தயிர் சம்பல், அப்புறம் பாயசம் இந்த மெனு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு, அதையே போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. பிரியாணிக்கு பெஸ்ட் கோம்போவான மட்டன் தால்சா, 1 கப் துவரம் பருப்புனா 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்தாச்சு. மட்டன் பீஸ், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இந்த பக்கம் மட்டன் பிரியாணிக்கு மட்டனை மசாலாவோட சேர்த்து குக்கரில் வேக வச்சாச்சு. செம சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் பொதுவாக பாஸ்மதி பிரியாணியோட இந்த ஜீரக சம்பா பிரியாணி தான் பிடிக்கும். இந்த பக்கம் கடுகு வெங்காயம்லாம் தால்சாக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் எக் பிளான்ட் தான் இருந்துச்சு, கத்திரிக்காய் இல்லை. இதுவுமே தால்சாக்கு செம சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. காய் வந்ததும் பருப்பை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இந்த பக்கம் பிரியாணிக்கு நான் அரிசி ஆட் பண்ணுறேன். 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷானோட பாயசம் மிக்ஸை நான் ட்ரை பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே ட்ரை பண்ணால் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அது நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலி தான் வர்றாங்க, அதனால நானும் ரொம்ப பொறுமையாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துமே கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வச்சோம்.